மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 15. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்ப மாட்டார். நீங்க வாழணும், பிழைத்திருக்கணும், சுகமா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய ஊழியம் அவருக்கு தேவை, உன் ஜெபம் அவருக்கு தேவை. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா, பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா, ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா, ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உன் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உன் நாமம் எவ்வளவோ சிறந்தது. பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா, பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்தரித்து துதிப்பேன் அல்லேலூயா, ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா, ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உன் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உன் நாமம் எவ்வளவோ சிறந்தது. சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி, வானம் முந்தன் சிங்காசனம், பூமி முந்தன் பாதப்படி, ஒப்பில்லாத தேவனே, யாருக்கு உம்மை ஒப்பிடுவே, ஒப்பில்லாத தேவனே, யாருக்கு
பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்திரித்து துதிப்பேன் அல்லேலூயா, பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்திரித்து துதிப்பேன் அல்லேலூயா, ஆராதித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா, ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். நீரே பரிசுத்தர், கன மகிமைக்கு பாத்திரர். துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே, துதிகள் செலுத்தியே உம்மை உயர்த்துவே. பாடி பாடி மகிழ்வே அல்லேலூயா, ஸ்தோத்திரித்து துதிப்பேன் அல்லேலூயா, பாடி பாடி மகிழ்வேன் அல்லேலூயா, ஸ்தோத்திரித்து துதிப்பேன் அல்லேலூயா, ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா, ஆர்ப்பரித்து மகிழ்வேன் அல்லேலூயா, ஆராதித்து தொழுவேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், உம் நாமம் எவ்வளவோ உயர்ந்தது. தூய ஆவியே துணையாளரே, உம் நாமம் எவ்வளவோ சிறந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி மோசே தன்னுடைய வார்த்தையில் அறிவிக்கிற இந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆபிரகாமுக்கு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நம்முடைய பிதாக்களாக இருக்கிற ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் சொன்ன வார்த்தை, இந்த தேசத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டுமானால் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ அன்பு கூற வேண்டும், அவருக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவரையே பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார் என்ற ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறதை, மோசே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அதற்கு மேலே உள்ள வசனம் சொல்லுகிறபடி நாம் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்கிற ஒரு இருதயம் நமக்குள் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனாக இருப்பார், தீர்க்காயுசாக இருப்பார். பல வேளைகளில் நாம் அதை மறந்து விடுகிறோம் அல்லது இழந்து விடுகிறோம். ஜீவனற்று போயிருக்கிற அல்லது ஜீவனே இல்லாமல் இருக்கிற, பறிகொடுத்திருக்கிற யாராக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனாகவும் தீர்க்காயுசாகவும் இருக்கும்படி நான் உம்மில் அன்பு கூறவும் உம்முடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து உம்மையே பற்றி கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமானால், இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிப்போமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருப்பார். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் நமக்கு
பூரணமாக விளங்கும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், நம்மோடும் அவர் உடன்படிக்கை செய்கிறார். நீ தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தா போதும், அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தால் போதும், அவரை பற்றி கொண்டு நீ வாழ்ந்தால் போதும், உன் வாழ்க்கையில் ஜீவன் இருக்கும், நீ தீர்க்காயுசாய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் நாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்தை கேட்க, அவரை பற்றி கொள்ள ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவரே நீர் தேசத்திலே குடியிருக்கும்படி நீர் உடன்படிக்கை பண்ணி நீர் ஆணையிட்டு கொடுத்த எல்லா இந்த விதமான தேசத்தில் குடியிருப்பதற்கு நாங்கள் எங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், உம்முடைய சத்தத்திற்கு கவனமாய் நாங்கள் செவி கொடுக்கவும், உம்மையே பற்றி கொண்டு வாழ்வவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே உம்மில் அன்பு கூற நாங்கள் தவறிவிடுகிறோம், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நாங்கள் தவறிவிடுகிறோம். உம்மையே பற்றி கொள்வதற்கு பதிலாக வேறொருவர் காரியங்களை பற்றி கொள்கிறோம், வேறொருவரை நாடி உதவியை நாடி ஓடி விடுகிறோம். தயவாய் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு அதற்காக மன்னித்து ஆண்டவரே உம்மில் பூரணமாக முழு இருதயத்தோடு அன்பு கூறவும், உம்முடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கவும், உம்மையே பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து யாரெல்லாம் எனக்கும் அப்படிப்பட்ட உதவி செய்யும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் அன்பு கூறாதபடி உம்மில் அன்பு கூர்ந்து உமது சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து ஆண்டவரே உம்மையே பற்றி கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், நன்மையினால் நிரப்பப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.